இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொதுத்தமிழ் ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காயிதே மில்லத். ஆன்சர் காயிதே மில்லத். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் யார்? கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். ஆன்சர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம். மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம். ஆன்சர் வாய்ப்பூட்டு சட்டம். ஆன்சர் வாய்ப்பூட்டு சட்டம். இந்த வாய்ப்பூட்டு சட்டமானது வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் போடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருளை அறிக. சரியான பொருளை அறிக. காருகர். ஆன்சர் நெய்பவர். ஆன்சர் நெய்பவர். இந்த ஆப்ஷன் ஏ பாருங்க, வெற்றிலை விற்போர். அதற்கு பாசவர். பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர் என்று பொருள். காருகர் என்றால் நெய்பவர் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குணக்கு குடக்கு எனும் பெயர்கள் குறிப்பது. குணக்கு குடக்கு என்ற பெயர்கள் குறிப்பது. ஆன்சர் திசை. ஆன்சர் திசை. அதாவது இது கிழக்கு திசையை குறிக்கின்றது. கிழக்கு குடக்கு என்பது கிழக்கு திசையை குறிக்கின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லானது எந்த மொழிக்கு உரியது? இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரசீகம். ஆன்சர் பாரசீகம். இஸ்மத் சந்நியாசி என்றால் தூய துறவி என்று பொருள். தமிழில் அதற்கு தூய துறவி என்று பொருள். இஸ்மத் சந்நியாசி என்பது ஒரு பாரசீக மொழிச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவகத்தின் மற்றொரு பெயர். தீவக அணியில் வரும், அதில் தீவகம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆன்சர் விளக்கு. ஆன்சர் விளக்கு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, மனோன்மணியம். ஆன்சர் மனோன்மணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கம்ப ராமாயணமும் திருக்குறளும். ஆன்சர் கம்ப ராமாயணமும் திருக்குறளும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாகும். கூற்று 1. கூற்று 2 பார்க்கலாம். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இந்த 2 கூற்றுகளில் எது சரி, எது தவறு? ஆன்சர் 2 கூற்றுகளுமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 சரி. ஏன்னா கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாகும். முதல் காண்டம் பாலகாண்டம். 2வது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். மொத்தம் 6 காண்டங்கள். அதில் அயோத்தியா காண்டம் பாலகாண்டத்துக்கு அடுத்தது வரக்கூடியது அயோத்தியா காண்டம். அதனால் இது 2வது காண்டம் சரியானது. மொத்த கம்ப ராமாயணத்தில் 118 படலங்கள் உள்ளன. அதில் அயோத்தியா காண்டத்தில் மட்டும் 13 படலங்கள் காணப்படுகின்றன. அதனால் கூற்று 1, 2 சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது? பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது? ஆன்சர் இருண்ட வீடு. ஆன்சர் இருண்ட வீடு. இது பாரதிதாசனினுடைய நூல். மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இது எல்லாமே தாராபாரதி எழுதிய நூல்கள். தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்னன்னா
அது வந்து ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் தாராபாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். தேசியம் உடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? வினா எழுத்துக்களில் ஒரு எழுத்து மட்டும் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அது என்ன எழுத்து? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ. ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்புகிறோம், அதனால் ஏ அது வந்து முன்ன வந்திருக்கு. அதுவே இது வந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதையும் கொஸ்டினாக கேட்குறோம். அப்போ அந்த வந்தாயே அப்படிங்கிறது ஈயு குடல் ஏ, அதுவும் மொழிக்கு முதலிலும் வந்திருக்கு இறுதியிலும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாளையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பாளையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் காமராசர். ஆன்சர் காமராசர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? ஆன்சர் முத்துசாமி. ஆன்சர் முத்துசாமி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக. முப்பால் அப்படின்னா அது வந்து திருக்குறளை குறிக்கின்றது. திருக்குறளுக்கு அது பிற்காலத்தில் வந்த பெயர் தான் திருக்குறள். ஆரம்பத்தில் வந்து அதுக்கு என்ன பெயர்னா முப்பால் என்று பெயர். அதாவது 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பால்களை குறிப்பதனால் முப்பால் என்று பெயர். இந்த ஆசிரியருக்கு திருவள்ளுவருக்கு வழங்கப்படாத வேறு பெயர், வழங்கப்படாத பெயர். ஆன்சர் பாவலரேரோ. ஆன்சர் பாவலரேரோ. பாவலரேரோ என்பது பாவலரேரோ பெருஞ்சித்திரனாரை குறிக்கின்றது. மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். தெய்வ புலவர், பொய்யில் புலவர், பெருநாவலர், மாதானு பங்கி, இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்நியர் என்று சொல்லி எதிர்ச்சொல் தருக. ரொம்ப கவனமாக பாருங்கள், பொருள் தருக கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அந்நியர் என்று சொல்லி எதிர்ச்சொல். ஆன்சர் உறவினர். அந்நியர் என்றால் அந்நியர் பகைவர், இது வந்து உறவினர். ரொம்ப வந்து அந்நியருக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து உறவினர். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.